இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பருப்பு குழம்பு பண்ண போறோம். இது சாப்பாட்டுக்காக மட்டும் இல்ல, சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த பருப்பு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழம்பு தான் இப்போ பண்ண போறோம். முதல்ல பருப்பு வேக வச்சலாம். இதில் 1 டம்ளர் துவரம் பருப்பு கழுவி எடுத்திருக்கேன். நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா குலைவாக வெந்துருச்சு. ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வெந்துருச்சு. குலையலை அப்படின்னா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா குலைவாக வந்துடும். இப்போ தாளிச்சிக்கலாம். பருப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறது இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் யாருக்கும் நெய் பிடிக்காது அப்படின்றதுனால நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஸ்பூன் ஜீரகம், 3 வரமிளகாய், கருவேப்பிலை. அடுத்து நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பூண்டு பல் அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, அடுத்து இதில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்பையும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கலந்து விட்டாச்சு. தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஜீரகம் தாளித்து இதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளும் கூட கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கடுகு. நம்ம இதில் இந்த பருப்புக்கு நம்ம கடுகு யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். 2 வரமிளகாயை போடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாத்தூள். அவ்வளோதான். இதை பருப்பில் ஊற்றிடலாம். இது போல் மேலே தாளித்து கொட்டினா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அதை முதல்ல இருக்கிறத விட 2வது தாளித்து கொட்டுறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் தாளித்து ஊற்றுறது. பருப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நார்த் இந்தியன் சைட்லாம் இந்த மாதிரி பருப்பு தான் சப்பாத்தி, பூரிக்கெலாம் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உடனே வீடியோவும் பார்க்கலாம்.